நேத்து அங்க இதுலயும் பார்த்தேன், ஜிஹெச்லயும் பார்த்தேன். உங்க பேர் என்னதுமா? ஜமுனா. இப்ப என்ன உங்க கோரிக்கை என்னமா இருக்கு? என் கோரிக்கை வந்து எல்சிஎஸ்ல என் பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்க கேட்டிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னு தெரியல. யூனியன்லயும் அதுதான் சொல்லி இருக்கிறேன், எனக்கு வாங்கி கொடுங்கன்னு. அவங்க பேசி உங்களுக்கு நல்ல முடிவா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து எல்லாம் கூப்பிட்டு ஒண்ணுமே பேசல. நேத்து வந்து அவங்க வந்து கான்ட்ராக்ட்ல தான் தர முடியும், இது இயற்கை மரணம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கான்ட்ராக்ட் ஒரு மாசத்துக்கு இருக்கும். 15 நாளே உங்களை மாத்தலாம், ஒரு நாள்லயே மாத்தலாம். அதெல்லாம் ஒண்ணும். நான் பையன்களை வச்சிருக்கேன், நான் கூட்டிட்டு அங்கிட்ட இங்கிட்ட போறதுக்கு. என் வீட்டை வந்து பாருங்க, நான் வீடு வாசல் கட்டல, பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு கல்யாணமும் பண்ணணும். அவர் 40 வருஷம் இந்த பிஹெச்ல உழைச்சதுக்கு உங்களுக்கான ஒண்ணுமே இல்ல. ஒரு கொத்தனாருக்கு கூட இன்னைக்கு 1200 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இவருக்கு 800 ரூபாயா 850 ரூபாயா தான் சொல்லுவாரு. ஏன்னா அப்பையில இருந்து சம்பளத்தை குறைவாவே குடுத்துட்டு விலைவாசி எங்க நல்லது கெட்டது செத்தா வாழ்ந்தா செஞ்சு என்ன எங்களால கடனை தான் வாங்கி வச்சிருக்கோமா ஒழிய பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒன்னும் பிஹெச்ல உழைப்பு தான். ஆனா என் புருஷன் எல்லாம் அவ்வளவு ஒரு நீட்ட மாட்டார், நெளிக்க மாட்டார். அப்படி ஒரு இது கரெக்டா ஒரு நாள் எடுத்து ரெக்கார்ட் எடுத்து ஒரு நாள் என் புருஷன் லேட் பஞ்சு அடிச்சிருக்க மாட்டாரு. வேலையில அவ்வளவு அருமையா வருவாரு, செய்வாரு. எல்லாரும் பாராட்டதான் செய்வாங்க சார்லஸ் வேலைய. இன்னைக்கு அவருக்கு செய்யறதுக்கு இந்த பிஹெச்எல் நிர்வாகம் அவ்வளவு ஒரு மேல கீழே பாக்குறாங்க. செய்யறதுக்கு என்ன நீங்க ஒரு ஆளுக்கு எங்களுக்கு போட்டு கொடுக்கறதுனா பிஹெச்எல் நஷ்டமா போயிடும். இன்னைக்கும் பர்மனன்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்க மேல்முறையீடு செஞ்சு இன்னைக்கு அப்படி ஆக்கியிருந்தா கூட இன்னைக்கு என் புருஷன் எம்ப்ளாயி ஆயிருந்திருப்பாரு. இன்னைக்கு எம்ப்ளாயோட பெனிஃபிட் வேற, எல்சிஎஸோட பெனிஃபிட் வேற. அப்படி இருந்தா அப்படி அப்பச்ச பார்த்தாலும் நாங்க தான் நஷ்டப்பட்டு நிக்கிறோம். என்ன வெயிட்டேஜ் பண்ண வரும்ன்றாங்க, அரியர் எதுவுமே வரவே இல்லை. நாங்களும் இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துரும், இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு எதுவுமே வரவே இல்லை. பார்த்து ஏமாந்து போய் என் வீட்டுக்காரும் போயிட்டாரு. நடுத்தருவுல உட்காந்து நான் இல்லம்மா விடுங்க, நல்லபடியா உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம் விடுங்க. நீங்க அவங்க பிஹெச்ல என்ன கான்ட்ராக்ட் எதுவுமே ஒத்துக்காதீங்க. இது என்ன நம்ம நல்ல முடிவோட உங்களுக்கு கொடுத்துருவோம் விடுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு ஜமுனா ராணி. நீங்க அவரோட மனைவி தான். உங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரே பெண் குழந்தை, 2 பெண் குழந்தைங்க, 2 படிச்சு முடிச்சிட்டாங்க. பெரிய பொண்ணுதான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சிருக்கு. சின்னது +2 முடிச்சிட்டு பிஇ கவுன்சிலிங்காண்டி வெயிட் பண்றாங்க. இதுல ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தா உங்களோட கோரிக்கை முடிஞ்சிச்சு. சரி விடுங்கம்மா. அந்த வேலையை வச்சு நல்லபடியா வீட்டை வாசல கட்டேன், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், படிக்க வச்சுக்குவேன். சரி விடுங்கம்மா, நான் நல்லபடியா முடிச்சு கொடுத்தலாம் விடுங்க. நன்றி சார்.